பார்த்துட்டேன், சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் பாருங்கோ. 3 நாள் இந்த பழைய காலத்து வாழ்க்கை என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சுட்டுனா அடப்பாவில. கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற சிசெல்ஸ்ன்னு சொல்கிற தீவிலான்னு வந்து நிற்கிறேன். வந்த முதல் நாளே என்னை வந்து அதாவது விமான நிலைய போக்குவரத்து அதிகாரிகள், குடிவரவு அதிகாரிகள் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சுட்டினா. அந்த வந்த நாளில் இன்றைக்கு இரவு, அதாவது முதல் இரவே இன்றைக்கு சோகமாக போயிட்டுது என்று சொன்னால் ஜெயிலுக்கு இருக்க வேண்டிய நிலைமை. இது ஜெயில் என்று சொல்கிறத விட இது ஒரு ஹோல்டிங் ஃபெசிலிட்டிஸ்ன்றால் நிறைய சொல்லிங்கன்னா, ஆனால் ஒரு சுதந்திரம் எதுவுமே இல்லை. சார்ஜும் போடலாம், எதுவுமே போடலாம். அது நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க, அப்போ உங்களுக்கும் ஒரு அறிவுரையாக இருக்கும், அறிவுறுத்தலாகவும் இருக்கும் ஒரு நாடுகள் சுற்றி பார்க்குறாக்களுக்கு. சரியோ, வாழ்க்கையில் இப்படி நான் என் இவ்வளோ பயணத்துலேயும் வந்து இதையும் விட மோசமான அனுபவம் வேறு எதுவுமே இல்லை. இது ஒரு நல்ல பாடம். அதோட வந்து இலங்கை தமிழண்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்க்கணும். இந்த கேம்ப் வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னால், அதாவது கூடுதலாக வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயினும் தானே, அங்கே போய் அகதிகளாக போயினோம், அல்லது வந்து வேறு இதாக போய் அங்கே பிடிபட்டு இருக்கிறார்கள். இதே மாதிரி கேம்புகள்லாம் வேறு இடத்துல பெருசாக இருக்கும், வேறு நாடுகளில். அங்கே இப்படி தானே இருக்கிறவையாம் என்று சொல்லி கேள்விப்பட்டேன் நான். சில பேர் சொன்னவன் என்ன மாதிரி தான். ஆனால் நான் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கினான். அவையில் வந்து காசுகள் வந்து அவைகளுக்கு வரும் மாதம். இப்படித்தான் என்ன மாதிரி தான் இருந்து வெளியில் போனவை நிறைய பேர். கூடுதலாக அவையின் அனுபவம் மட்டும் சொல்லலாம். இந்த அனுபவத்தை பார்க்க அப்படித்தான் இருக்கும். பார்க்க நீங்கள் முழுமையாக பாருங்கோ. எரிமலை வெடிப்பால் உருவான நாடு. அதை தாண்டி அந்த தமிழ் மக்களை பார்க்க என்ன ஒரு கவலையாக இருக்குன்னா, நான் இவையோட இப்போ எல்லா நாட்டுக்கும் போனால் அந்த தமிழ் மக்களை பார்த்து சந்தித்து கதைக்கிறேன் தானே. அப்போ இந்த நாட்டு மக்களோட நல்லா கதைச்சி சந்தித்து பார்த்து வீடியோ எடுப்போம்ண்டு யூடியூப் காசு யூடியூப். அதை தாண்டி எனக்கு இந்த ஒரு நாடுகளுக்கு பயணம் செய்யணும்னு ஒரு விருப்பம். சரியோ, எனக்கு அதுதான். மற்றும்படி நான் எந்த ஒரு தவறான எண்ணத்துலேயும் போகிறேன். அதுக்காண்டி தான் வந்து நான் அதோட முதல் திறமை எந்த ஒரு நாட்டுக்கு போகிறா இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போத்திய நிலவரப்படி கொஞ்சம் பார்த்து யோசித்து கவனமாக போங்க. இல்லாட்டி கடும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரலாம். அது எல்லாருக்கும் இல்லை. எது எப்போ எப்படி நடக்கும்னு தெரியாது. 13 நான் பெருமைக்கு சொல்லலை, 13 நாட்டுக்கு போன எனக்கே அது சாதாரண ஒரு சின்ன ஆப்பிரிக்க பணக்கார நாடு தான் இருக்கிறதுலே வந்து இப்போ பெருமதி கூடாமல் அதோட என்னத்தை சொல்ல அதான் செலவு கூடின நாடு, சம்பளமும் கூட. சின்ன தீவு இவங்களே என்ன உள்ளுக்கு கூட இல்லைன்னா அப்போ பெரிய பெரிய ஜப்பான் அது இதெல்லாம் அப்படி இருக்கும். சைனா விட்டுட்டாங்களானா இந்த முறை போய்க்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. போகிற யோசனை இருக்குதான், பார்ப்போம் என்ன நடக்குமோ தெரியலை. ஆனால் நான் ஓய மாட்டேன். ஓயாத இலைகள் இது பாருங்கோ, என்னே அடைச்சிட்டாங்களானே இருக்கு. அப்போ இருக்குது பெரிய. இனித்தான் நான் என்ன சொல்ல, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் பெரிய பிள்ளைய வந்து தடுத்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போக முடியும். இப்போ இந்த அனுபவத்தின்படி நான் இனி இன்விடேஷன் அல்லது சரியான முறையில் போகிறதுக்குரிய முயற்சி செய்வேன். சரியோ, இரவுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்தவன். இது முதல் சாப்பாடு விலையாண்டு சொன்னவங்களா. ஆனால் பரவாயில்லை விலை. ஆட்டு இறைச்சியும் சோறும் என்னத்தை சொல்ல. இங்கே விலையாண்டவனா 1500 ரூபாய்க்கு தான் பெறுது. உண்மையிலே இலங்கையோட பிடிக்க விலை தான். ஆனாலும் இங்கே சும்மா சொல்லுவாங்கலாம். நான் வந்து பார்த்தா தெரியும். இந்த ஏர்போர்ட் கேன்டீன்ன்றதில் எப்படி இருக்கோ தெரியலை. அப்பா, ஆட்டு இறைச்சியை பாருங்க, சும்மா வேறு மாதிரி இருக்குது ஆட்டு இறைச்சி. இதுதான் ஆட்டிறைச்சி. இந்த ஊரில் இருக்கிற ஆட்டிறைச்சி. ஆப்பிரிக்க நாடு நிறைய இறைச்சி போட்டிருக்கணும். விலையும் பரவாயில்ல. 1500 முடியுது. 1800 முடியுது. கிட்டத்தட்ட 70 ரூபாண்டா. ஓ, 140 $5. பரவாயில்லை. கொஞ்சம் ஒரு கணக்கான சாப்பாடு பாருங்க.
வந்ததுக்கு இதாவது சாப்பிட்டு ஒரு அனுபவத்தை போடுவோம். மற்றது சாப்பிட்டுட்டு காட்டட்டே இங்கே காசுகள் நாணய தாளுகள் எல்லாம் என்னடா இப்போ என்னட்டா $100 வாங்கினவர் அப்போதை வாங்கி இங்கே நாட்டு காசு வந்து 14 ரூபா ஒரு டாலருக்கு, அதாவது ஒரு அமெரிக்கன் டாலருக்கு 14 ரூபா 5 சதம் முடியுது. அதை வாங்கி கிட்டத்தட்ட இங்கே நாட்டு காசுக்கு $1 சொன்னால் 140 1450 ரூபா வருது. சரியோ $100. அதில் $100 கொடுத்து காலமை சாப்பாடு தண்ணி போத்துட்டு வாங்கினான். மற்றது மிச்ச காசும் இருந்ததை அவர்கிட்ட. இப்போ திருப்பி $100 வாங்கினவர் அதுலேயும் பேலன்ஸ் தந்துட்டார் சில்லறை. அந்த சில்லறை காசை காட்டுறேன் பாருங்க. இதா Seychelles வாட்டர் ஸ்ப்ரிங் ஸ்டில். இதான் வந்து சிசர்ஸ் நாட்டுன்னா நாணய குத்தி பார்த்திங்க. ஒரு நாட்டுக்குள்ளே நுழையாமலே அந்த நாட்டு காசு எடுத்துட்டேன். நுழையாமலன்னு சொன்னால் நுழைஞ்சிட்டேன், உள்ளுக்கு விடலை. இது நான் கச்சத்தீவுக்கு போய் கச்சத்தீவில் சம்பவம் செய்த மாதிரி தான். இது என்ன சங்குன்ற ஆடம். இங்கே கூடுதலாக மீன்பிடி தொழில் நாணய கூட இருக்குது. இந்த வண்ணத்தி பூச்சி என்ன 2010 அடித்தது. ஷீஷர்ஸ் அடப்பாவியில் சோறு மாட்டுறச்சியும் நல்லா தான் இருக்க போகுது. அடப்பாவி என்னடா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகுது. இந்த புரோயிலர் கோழி மாதிரி மரியாதை தானே இருக்கும். சரி பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு காணொலியை தொடர்றேன். உருளைக்கிழங்கு இனி பார்க்குறாக்கு சீனி போடுறாங்களோ. சோறு இங்கே சோறை பாருங்க, வெள்ளைச்சோறு. நல்லா இருக்குது. நீங்கள் யோசிப்பீங்க இந்த ஒரு ரணகாலத்துலேயும் நாங்கள் இது தேவை வேண்டும். வந்து நாங்கள் அனுபவத்தை எடுத்து வீடியோவாக போட்டுருவோம். அடுத்தாக்கம் பயனடைஞ்சிட்ருக்கோம். சரியோ, நாங்கள் மட்டுமே அப்படி நடந்ததை உள்ளுக்குள்ளு வச்சுருந்து பாவங்கள் அடுத்த முறை யாரும் பிறகு சம்பவம் செய்யாமல் இருப்போம். அடுத்த முறை வெர்றாக்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ காணொலிய உதவியாக இருக்குமென்னு நம்புகிறேன். நல்ல வாசம்னு சொல்ல மாட்டேன், வாசம் அவ்வளோதுக்கு இல்லை. எங்கட இலங்கையில் செய்வினம் ஆட்டிறச்சி, இலங்கை ஆட்டிறச்சி கறிக்கு அடிக்க முடியாது. என்ற அவ்வளோத்துக்கு நல்ல வாசமாக இருக்குது. அதுவும் யாழ்ப்பாணத்தை ஆட்டிறச்சி என்ன சொல்ல வேணும். ஆனால் இது அது ஒரு வீதம் கூட வராது. எலும்பு குறைவான எதிர்பார்த்த அளவில்லை, ஆனால் பரவாயில்லை. விலையும் பரவாயில்லை, சத்து. கடைசி ரச்சி வெளியில் வந்துட்டேன், சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் பாருங்கோ. சொல்லப்போனால் இன்டர்நெட் இல்லை, சிம் கார்டு இல்லை, ஒன்றும் இல்லை. 3 நாள் இந்த பழைய காலத்து வாழ்க்கை மாதிரி கிடக்கு எனக்கு பார்க்க. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் அனுபவம் மட்டும் இருக்குது, கிடைச்சிட்டு. இந்த அனுபவம் வாழ்க்கையில் கிடைக்காதுன்னு நம்புகிறேன் இனிமேல்.
பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு வரையிலாக நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு. இல்லாட்டி ஃபாரின் மினிஸ்டருக்கு அப்பீல் பண்ணி எடுக்க வேணும். ட்ராவல் ஏஜெண்டால் வந்தால் வரலாமா? அது ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு அதுக்கு போகிறான்னு சொன்னால் அதுக்கு கிட்டத்தட்ட இங்கே வர்றதுக்கு $4000-5000 முடியும் ட்ராவல் ஏஜென்ட்டுக்குன்னு சொன்னான். நான் இப்போ அந்த ஆட்டிறைச்சி கறியோட சோறை சாப்பிட்டுட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படியே வழியில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இரவில் எப்படி இருக்குமென்ட்டு. அது ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது இல்லாமல் அதில் வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வீடியோ எடுக்க விடுவாங்களோ தெரியலை. தெரியாமல் தான் எடுக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டு வீடியோஸ் இந்த தரம் கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்கும். என் நிலைமை அப்படி இருக்குது. இங்கே உங்களுக்கு ஏசியில் ஒன்றும் இல்லை, முன்னுக்கு மட்டும் ஏசியை போட்டு வச்சுக்கிறாங்க. முதலிருந்து வைஃபை அது இதெல்லாம் நல்லா இதாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பிறகு வந்து எல்லாத்தையும் கலாட்டி போடணுமா, ஏதோ வேலை பார்க்க தொடங்கி போட்டாங்க, கலாட்டி போடணும். எனக்காட அப்படி வந்து அமையும். சைனாவுக்கு போனான், அங்கே கூட அப்படி இல்லை. என்னத்தை சொல்லன்ட்டு எனக்கு தெரியலை. எல்லாம் அவன் செயல். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி பார்ப்போம் என்ன. இனி கொஞ்சம் மத்தியானம் படுத்து நான் நித்திர தூங்கினான். இனி நித்திர வருமோ தெரியலை. சாக்லேட் வாங்கி கொண்டு வந்தேன் நான் வரைக்க சாப்பிடுவோம். அதை தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். தமிழருக்கான்னு சொல்லி ஒரு தனி நாடு இருந்திருந்தால் ஏன் இந்த நிலைமை இப்படி என்ன சொல்ல, ஒரு உங்களோட சந்தேக பார்வையிலேயே பார்க்குறது இந்த உலகம். அதுவும் குறிப்பாக இலங்கை தமிழன் சொன்னாலே, அதுவும் இலங்கையில் வடக்கு கிழக்கு தமிழன்றாலே ஒரு சந்தேக பார்வை, அதாவது ஈழத்தமிழன்றாலே ஒரு சந்தேக பார்வை. எல்லாம் என்ன பண்ண, தமிழன் விழுவதும் துரோகத்தால், எல்லாம் துரோகத்தால். சீசர்ஸ் நாட்டுன்ற காசு பாருங்க, 500 ரூபா. இது செண்பகமோ மைனாவோ தெரியல. செண்பகமாக தான் இருக்கும். கத்தித்தி சீசல் கஸ்ட்ரல் பார்த்தீங்களா. நாட்டுக்குள்ளுக்கு போகாமலே காசு எடுத்துட்டேன் நான். அவங்க காசை மாற்றுறதுக்கண்டே இருக்கிறாங்க டொலர்ஸை உள்ளுக்கு எடுக்கிறது. ஆனால் உள்ளுக்கு விட மாட்டாங்களாம். பள்ளியோ நான் எல்லாம் இருக்குது. இது 500 ரூபா. இது 100 ரூபா, 100 ருபீஸ். ஷீஷல்ஸ் பிளாக் பரடைஸ் ஃப்ளை கெச்சர் ஏதோ பிடிக்கிறதாம். இங்கே பாருங்க. இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணலாம்னா கூகுளும் வேலை செய்யாதான், இன்டர்நெட்டும் வேலை செய்யலை. இது 100 ரூபா. நீங்கள் மற்ற நாடுகளில் பார்த்துருப்பீங்க, அந்த நாட்டின் வரலாறு அதை பற்றி தான் போடுவினோம். இவன்ற நாட்டின் வரலாறு நத்தை போட நான் பள்ளி தான் இருக்குது. என்னத்தை சொல்ல, அவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. இது வந்து 900 இல்லை 800 1300 ரூபா இருக்குது. 1400 ரூபா மாதிரி 100 ரூபாய்க்கு இது கொடுத்தது. சில்லறை எங்கடாக்கணும் மாற்றினத்துக்குரிய அந்த இது. அப்போ சாப்பாடு வேணார். சாப்பாட்டு விலை 50 சிங்கப்பூரோட SCR 50 சிசிலியஸ் ருப்பீஸ்ன்றான் சொல்கிறவ. 6 ரூபா டேக்ஸ். ஆமாம், காசு என்ன பகுடியண்டா. சாப்பாட்டுக்கு வந்து கேட்டுட்டு போயினோம். நாளைக்கு விடிய சாப்பாடுக்கு 50 ரூபா கொடுத்தனால் மற்றது இங்கே வேர்க்குது. என்னத்துக்கு வேர்க்குது சொல்லுங்க. அப்போ பொக்கா கிடக்கு. ஃபேன் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. அவங்க தங்களுக்கு மட்டும் மேசியை போட்டு வச்சுக்கிறாங்க. மெதுவாக கதவை வந்து திறந்து விட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் மேசி வரும். நுழாம்பு கொசு பூச்சிகளை பாருங்க. பாம்பு பள்ளி பூச்சியெல்லாம் தெரியுது இங்கே. நானுங்கள் ஏதோ நடக்கட்டும், பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. நாளைக்கு விடிய சாப்பாடுக்கு 50 ரூபாவும் 10 ரூபாவும் டீயாம் வாங்கி கொண்டு போட்டார். பார்ப்போம் நாளைக்கு காலமாக சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் கொசு நுழம்பு தெரியல உங்களுக்கு. இந்த கதா. நெக்ஸ்ட் டே. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நேரத்தை பாருங்க,
5:28 இங்கே வீட்டை வந்து அப்படின்னு சொன்னால் இலங்கையில் 8:28 காலமே 14ஆம் தேதி. இப்போ இந்த கேம்புக்குள்ளுக்கு தான் நிற்கிறேன். காலமாக விடிய வரல. செக்யூரிட்டி நிற்கிறார். வீடு இருக்குது பாருங்க. என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு வச்சுட்டுனா செய்தனால எனக்கே தெரியல. உள்ளுக்கு விட மாட்டோமா போவ. இதை எழுதி போடணும், நீங்கள் இலங்கைக்கு தான் போகணும்ண்டு. இது என்ன பெட்டியான்னு சொல்லுங்க. சவுண்டு ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லாட்டி லைட்டுக்குரியோ ஏதோ ஒன்று தெரியல. சைனீஸில் இருக்குது. குளிக்கலை நேற்று வந்ததுக்கு. நேற்று தான் போய் குளிக்க போடுறேன். என்ன பிரச்சனைன்னா குளிக்கலாம், ஆனால் கதவை பூட்ட வேணாம்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்க. கதவு திறந்து எடுக்கணும் எந்த நேரமும். ஜன்னல் பூட்டக்கூடாது. கருப்பு கண்ணாடி வந்து அவைகளுக்கு மட்டும் வெளியில் பார்க்க எங்களை தெரியணும். நாங்கள் இங்கே இருந்து பார்க்க அப்படி சொல்லலாம், அந்த மங்கள் தன்மை இருக்கிறோம் அப்படி தெரியணும். அல்லது அதுக்கு வச்சிருக்கணுமோ இல்லாட்டி சூரிய வெளிச்சம் வந்து உள்ளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காண்டி வச்சிருக்கணுமோ தெரியலை. அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா வெளிச்சம் படைக்கையும் தெரியலை. பாதுகாப்புக்கும் இருக்கணும், எங்கட பாதுகாப்புக்கும் வச்சிருக்கணும். பார்த்தீங்களே, பார்த்துருப்பீங்க. திருச்சியில் வந்து போடாமல் தான் வச்சிருக்கணும். கருப்பு அந்த இது என்ன டேப் மாதிரி கருப்பு கலர் அப்படியே மேலே ஒட்டி வச்சிருக்கணும். சரி, இப்போ வெளியில் போய் காட்டுறேன் மத்தியானம் என்ன மாதிரி இருக்குமான்னு. தலை அடிக்குது சரியா. வாழ்க்கையில் இதே விட மோசமாக மாக்கள் இருந்திருக்கணும் தான். அது களவாக போய் களவாயிருன்றது. நான் நேர்மையாக போய் நேர்மையாக வந்து எனக்கே இவ்வளோ சம்பவம் வேண்டா. அதாவது கிட்டத்தட்ட சைனா சிங்கப்பூர் 5 தடவை இருந்தும் நான் நேர்மையான முறையில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்த பிறகும் எனக்கு இந்த சம்பவம் வேண்டா. இந்தியாவுக்கு 10 தடவை போயிருக்கேன். ஆனால் நேர்மையான முறையில் போய் நேர்மையான முறையில் வந்திருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. இது அதே இப்படி என்ன, இது எனக்கே எப்படி ஏண்டா கவலை. நீங்கள் வாராக்கள் அது சில பேருக்கு அந்த இமிக்ரேஷனில் இருக்கிறாக்களை பொறுத்து அவையல் முடிவெடுத்தால் அவ்வளோந்தான். எனக்கு இங்கே வந்த அந்த இமிக்ரேஷன் ஆள் யாருன்னு சொன்னால் ஒரு பொம்பளைன்னு சொன்னால் அது எப்படி இருப்பினோம்டா. உருவத்தை கேள்வி பண்ணல. கொஞ்சம் உடம்பு மற்றது கொஞ்சம் தகையில் ரிபன் எல்லாம் காட்டிக்கொண்டான்னு இருந்தவன் அந்த ஆப்பிரிக்கா அந்த அக்கா. தமிழும் இல்லை. சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான். அங்கேயும் கொஞ்சம் சிக்கல்கள் இமிக்ரேஷனில் வந்தது தான். வச்சு அறுத்து விட்டுட்டாங்க சம்பவம் அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில். நானாவது பரவாயில்ல, என்னோட வந்து அன்னைக்கும் வச்சு பாவம் அவர் ஏதோ எல்லாமே தாண்டி. அதனால் சரி அதை முடிஞ்சது. எங்கேயும் அப்படி தான் வச்சு செய்து விட்டுட்டாங்க. அப்போ என்னத்தை சொல்ல, அதான் இருக்கிறவே பொறுத்து. நான் அந்த நேரம் பார்த்து யாராவது பொடியன்கிட்ட போயிருந்தால் தப்பிச்சிருப்பேன். ஒரு சின்ன பொடியன் ஒருத்தன் மடிவா என்னோட நாங்கள் வச்சு நோமலாக விட்டுட்டான். ஆனால் இருந்தாலும் அந்த சூப்பர்வைசர் கூட என்ன விடுறதுக்கு, அதாவது என்ன உள்ளுக்கு விடுறதுக்கு தயார். ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டு ஆக்கள் வரையும் மட்டும் பார்த்து தான் கதைக்கிறேன். சூப்பர்வைசர் கூட விடுறதுக்கு தயார். ஆனால் அதான் இமிக்ரேஷன் கவுண்டர்லேருந்து அந்த ஒரு அக்கா, அந்த ஆஃப்ரிக்கன் அக்கா அவகிட்ட கேள்பாடுக்குது. இவர் வந்து ஜெனியூன் இல்லை தானே, ஜெனியூன் இல்லை தானேண்டா. எனக்கு அவன் கொஞ்சம் விளங்கினது. அவன் பாசையில் ஃப்ரெஞ்சு அப்படி இப்படி எனக்கு போய் பழக்கம் நினைக்கிறேன். மொரிஷியஸ் போயிருக்கிறேன்லோ, கிரியோல் கொஞ்சம் லேசாக விளங்கினது. இவர் வந்து ஜெனியூன், அதாவது நம்பிக்கையானவரோன்னு சொல்லி அந்த அண்ணன் அந்த அக்காட்ட கேட்டான். சரியோ, அந்த அக்கா என்ன சொன்னான், நோ கேஸ் நாட் ஜெனியூன், இவர்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் இங்கே எல்லாமே இருக்குது பாருங்க. காட்டில் போட்டு காட்டினான், எல்லாமே இருக்குது. பேங்க் இது மற்றது ஹோட்டல் புக்கிங் கூடிய கேஷாகவும் வச்சுருந்தான், கையில் காசாகவும் வச்சுருந்தான் $. சரி என்று காட்ட
அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க நோ 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 திஸ் இஸ் நாட். ஸோ ஓகே நான் கேட்டேன், கடை குறைஞ்சது 3 நாள் இருக்கிறேன், 6 நாள் பண்ணேன், 3 நாள் இருக்கிறேன். முடிஞ்சளவு இங்கே சிவராத்திரி தமிழாக்கெல்லாம் போய் பார்க்கணும் மாட்டேன். ஏன் நீங்கள் பார்க்கணும், என்ன ஹிந்து டெம்பிள் உங்களோட இடத்துல இல்லாதவங்க. நான் இன்னும் வரலாற்று அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு இங்கே வந்தவை இந்தியா வம்சாவளி தமிழர்கள் மற்றது அவையெல்லாம் வந்தவை கூடுதலாக அந்த கப்பலில் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் இருக்குது ஹிந்து டெம்பிள் எல்லாம் பார்க்குறதுக்கு அளவில் அஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பீச்சில் ஹனிமூனுக்கு தான் பார வேணும். நான் சொன்னேன் ஹனிமூன் நான் கல்யாணம் செய்யணும் இல்லை ஒன்று, கல்யாணம் பண்ண பிறகு வாரன் வேணுமாண்டா அப்படின்னு சொல்ல நான் சிரித்து கொண்டான்னு சொன்னான். சொல்ல நாங்கள் டிசிஷன் எடுத்துட்டோம், அதான் வீட்டுக்கிட்ட டிசிஷன் சொன்னான். சரி என்ன எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சுது. என்ன பண்ணேன் கண் கலங்க நான் சொன்னேன், ப்ளீஸ் என்னை உள்ளுக்கு விடுங்க, இந்த பாஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை, இவ்வளோ காலம் நான் போயிட்டு வந்து நான் தயவுசெய்து விளங்கி கொடுங்க. நான் வேலைக்கு வரையில் நான் வந்துட்டு போயிடுவேன், நிற்க மாட்டேன். உணவு இடம் போயிருக்கிறேன், நான் நிற்கவே மாட்டேன், நிற்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. இந்த சொந்த நாட்டை விட்டு வேறு இடத்துல போய் நிற்கிறதுக்குரிய அவசியம், அதாவது இலீகல் தவறுதலாகவோ பிள்ளையாகவோ போய் நிற்கிறதுக்குரிய எனக்கு விருப்பம் இல்லை. எங்கள் நாட்டில் இல்லாத வளம் இல்லாத இது என்ன, வந்தாரை வாழ வைக்கும் வந்தாருக்கு சோறு போடுற நாடு தான் இலங்கை. இலங்கையில் வடக்கு கிழக்கு சரியோ, சிங்கள மக்களும் நல்லா சாப்பிட விருந்து உபசாரம் செய்வினோம். அவையில் அந்த தமிழன்ற விஷயத்தில் கொஞ்சம் இது, ஆனால் பழகினா நல்லா பழகுவாங்க. கடைசியில் அந்த தமிழன்ற இதை வச்சு இறக்கி விட்ருவாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது விட்றாங்க இன்டர்நெட் இல்லாமல். இப்போ நான் கேமரா பார்த்து ஃபோனை பார்த்து கதைக்கிறதுல கொஞ்சம் பொழுது போகுது. ஆனால் நான் நினைக்கல இன்றைக்கு ஒரு நாள் கழிஞ்ச நாளைக்கு ஃப்ளைட் இலங்கைக்கு போகத்தான் என்ன வச்சு செய்ய போகிறாங்களோ தெரியல. அதில் எழுதிவிட்டுருக்காங்க, இவர் தடுக்கப்பட்ட ஒரு குடியாழ்வாளரோ குடிவரவாளர் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு தடுக்கப்பட்டவர்னு சொல்லி உள்ளுக்கு வேற தடுக்கப்பட்டவர் அப்படித்தானே அந்த லெட்டரில் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு கடிதம் ஒன்று தந்தவங்க. அப்போ அதை காட்ட வேணும், அதை இமிக்ரேஷனில் காட்ட வேணும்னு நினைக்கிறேன். அதை காட்டினா என்ன பண்ண போகிறாங்களோ இது பண்ண போகிறாங்களோ, இந்த பாஸ்போர்ட் ஏதாவது பிரச்சனை வருமோ. நான் சொல்லுவேன் எனக்கு போனான் இப்போ எல்லாம் எவிடன்ஸ் காட்டினான், அங்கே யாரோ தெரிஞ்சாக்கள் இருக்கணுமோ இல்லை சுற்றி பார்க்க வரையலாம் ஒரு இதுவும் சொல்லாமல் அனுப்பி போடணும். நான் எதுவும் கொண்டு வரவும் இல்லை, எதுவும் தவறுதலான இது ஒன்று இதுவுமே பிள்ளையான எதுவும் கொண்டு வரலைன்னு சொன்னான். நான் கூட கதைக்கிறேன், மத்தியான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மிச்ச காணொலியை தொடர்றேன் சரியோ. அவன் நம்ம ஈயத்தோட ஓட்டிக்கினா வயிற்றுல கிழிச்சு போடும். நீங்களும் சாப்பிடுங்கோ. எந்த ஒரு கொடூரத்தில் நானும் அங்கே இருக்குது தானே, கெட்டதை நல்லதாக மாற்றும்.